ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்திற்கான ஒரு மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் இரண்டாவது அத்தியாயத்துக்கான மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் அத்தியாயத்துடைய மகிமையை பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவிக்கு சொன்னதுக்கு அப்புறமா விஷ்ணு லக்ஷ்மிக்கு இரண்டாவது அத்தியாயத்துடைய ஒரு மகிமையும் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவும் பத்ம புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விஷ்ணு இரண்டாவது அத்தியாயத்துக்கான அந்த ஒரு மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல தொடங்குறாரு. தேவஷ்யாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன், அவர் பண்டர்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய ஊர். அங்கே இந்த தேவஷ்யாமா அப்படிங்கிற பிராமணன் வசித்து வர்றார். அவருக்கு எல்லா விதமான தேவர்களுடைய ஒரு வழிபாடு, அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை யாகம் இது எல்லாமே தெரியும். அதன் பிரகாரம் அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் செஞ்சால் கூட எனக்கு ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு அவர் நினச்சி ஃபீல் பண்ணுறார். நான் வேதத்தை தான் நான் கடைப்பிடிக்கிறேன், வேதங்களில் சொன்னதை தான் நான் செய்கிறேன், இத்தனை தேவர்களுக்கு நான் பூஜை பண்ணுறேன், யஜ்ஞம் பண்ணுறேன், அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய மனசில் ஒரு திருப்தி கிடைக்கல அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றின ஒரு ஞானம் அப்படிங்கிறது எனக்கு இல்லையே, தன்னை அறியும் ஞானம் எனக்கு இல்லையே அப்படின்னு அவர் நினச்சி வருத்தப்படுறார். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பண்டர்புரத்துக்கு வரக்கூடிய பல யோகிகள் ரிஷிகள் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி அவருக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் இவர் யோகின்னு நினைக்கிறாங்களோ, சாதுக்கள் நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி ஒரு அறிவுரையை ஒரு போதனையை யாருமே கொடுக்கல. இப்படி பல நாட்கள் போகுது, பல வருடங்களே போகுது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு முறை அந்த பண்டர்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனம் வழியாக அவர் நடந்து போயிட்டுருக்கிறார். அப்படி அந்த வனத்தின் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு யோகியை பார்க்குறார். நல்லா அவரை பார்க்கும்போதே இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது நல்லா அமைதியாக தெரிகிறாரு. அவரை பார்த்ததுனாலேயே இவருடைய மனசில் ஒரு அமைதி ஏற்படுறத அவர் உணர்றார். அப்போது அவர் முடிவு பண்ணுறாரு, இவர் தான் சரியான ஒரு யோகி, இவர்னால தான் எனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நம்பி அவர் அந்த யோகியுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, தயவு செஞ்சு எனக்கு ஆத்ம ஞானம் எப்படி கிடைக்கும், எதனால் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறார். தயவு செஞ்சு நீங்களாவது எனக்கு என்ன பண்ணுங்கள், அந்த ஆத்ம ஞானத்துக்கான ஒரு வழிமுறையை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். அப்போ அந்த யோகி அவருக்கு என்ன சொன்னார்னா, இந்த பண்டரபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சவுப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நீ போன அப்படின்னு சொன்னால் அங்கே மித்ரவன் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நபர் இருப்பான். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர் அந்த மித்ரவன் அப்படிங்கிறவன்ட்ட நீ போய் கேட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பற்றின விஷயங்களை அவன் கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேவஷ்யாமாவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ஒரு ஆடு மேய்க்கிறவனால் ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வளோ காலங்கள் நம்ம வேதங்களை படித்து அதன் பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கே இல்லாத அந்த ஒரு ஞானம் ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட இந்த யோகி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு உடனடியாக அந்த கிராமத்துக்கு போகிறார். அங்கே அந்த மித்ரவன் அப்படிங்கிற அந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடுறார். அவன் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆனந்தமாக அவன் ஒரு தியானத்தில் இருக்கிறான். இதை தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த தேவஷ்யாமாங்கிற அந்த பிராமணனுக்கு ஒரு அதிர்ச்சி தான்.
ஏன்னா அந்த ஒரு வனம் அப்படின்னு சொன்னாலே அந்த வனத்தை பார்க்கும்போதே அது அவ்வளோ ரம்மியமாக இருக்குது, அது அமைதியாக இருக்குது. அந்த மித்திரவனை பார்த்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கிறான், ஆனந்தமாக தெரிகிறான். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த தேவசியாமாவுக்கு இன்னும் ஆச்சரியமும் அதிகமாகுது. அதனால் சரி, இவர்கிட்ட நேரடியாகவே நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அந்த மித்திரவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லி, இந்த மாதிரி என்னைய ஒரு யோகி உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சார், தயவு செஞ்சு நீ என்ன பண்ணணும், எனக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நீ இந்த காட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டே கூட உன்னால் ஆனந்தமாக ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியோடு உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேவசியாமா மித்திரவன்கிட்ட கேட்குறார். அதுக்கு அந்த மித்திரவன் ரொம்ப அமைதியான ஒரு சாந்தமான ஒரு சிரிப்போட இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கதையை சொல்கிறார். இந்த வனத்தில் ஒரு நாள் இது மாதிரியே நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் என்னாச்சு, திடீர்னு ஒரு புலி அது என்னாச்சு, அது என்னுடைய ஆடை அது தாக்க வந்தது. அப்போ ஒரு புலி சடனாக வந்ததுனால என்னாச்சு, எனக்கு பயமாச்சு. நான் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பித்தேன். என்னுடைய ஆடுகள் எல்லாமே ஓட ஆரம்பித்தது. அப்போ நான் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நான் என்னைய காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் என்னுடைய ஆடுகளை விரட்டிட்டு போன அந்த ஒரு புலி சடனாக இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரைக்கிட்ட அது என்னுடைய ஆடு ஒன்றை பிடிச்சது. அந்த சமயத்தில் அந்த புலி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த ஆடை சாப்பிடலை, அது அப்படியே நின்றுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த புலி ஆடை பிடிச்சதே ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் அந்த ஆடே கேட்குது புலிக்கிட்ட, நான் உன்னுடைய உணவு உன் முன்னாடி நான் இருக்கிறேன், நீ ஏன் என்னைய சாப்பிடல அப்படின்னு சொல்லி புலிக்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த புலியே சொல்லுது, அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் போயிடுச்சு, எனக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, அதனால் எனக்கு உன்னை அடிக்கணுங்கிற விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புலி சொல்லுது. அந்த ஆடுமே எப்படி அது பயப்படாமல் புலிக்கிட்ட பேசுது, இந்த மாதிரி நான் உன்னுடைய உணவு என்னை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஆடுனால் கேட்க முடியுது அப்படின்றது அந்த ஆடுக்குமே புரியல. எனக்கு ஏன் உன்னைய பார்த்தா எந்த ஒரு பயமும் இல்லை, நான் எப்படி நான் அமைதியாக இருக்கிறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த ஆடுமே நினைக்கிது. ஸோ இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறத இந்த மித்திரவன் தூரத்தில் இருந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஆடுக்கும் புலிக்குமே அவங்களுக்கு எதனால் அந்த ஒரு அமைதி ஏற்பட்டதுங்கிறது புரியாததுனால, சரி வா உன்னை பார்த்துக்கிறானே அந்த மித்திரவன்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புலியும் ஆடும் மித்திரவன்கிட்ட வருது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா மித்திரவனுக்குமே கொஞ்சம் பயம் போனது, இந்த புலி நம்மளையும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அதனால் நம்பிக்கையோட அவனும் கீழே இறங்கி வந்தான். இப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு மாற்றம் வந்தது எதனால் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, அது எங்களுக்கு புரியாததுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம், நீ எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கும் ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மரத்துடைய கிளையில் ஒரு வானரம், ஒரு குரங்கு, அது ரொம்ப அமைதியாக இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு, எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல். ஏன்னா பொதுவாக குரங்கு இப்படி ஒரு விலங்கு வர்றதை பார்த்தா கண்டிப்பாக பயப்படும், அது மரத்துக்கு மரம் தாவி எங்கேயோ தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அது முயற்சி செய்யும். ஆனால் இந்த ஒரு வானரம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயம் இல்லாமல் அமைதியாக அது பாட்டுக்கு நடக்கக்கூடியதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ஒரு மரத்து கிளையில் உட்காந்துருந்தது. இதை பார்த்த அந்த மித்திரவனுக்கு ஒரு ஆச்சரியம், அப்போ கண்டிப்பாக இந்த குரங்குக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆடு, புலி, மித்திரவன் 3 பேருமே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த வானரத்துக்கிட்ட அந்த குரங்குக்கிட்ட பேசுகிறாங்க. நீ இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறிய, இதுக்கு காரணம் என்ன, இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைதி கிடச்சிருச்சே, இதுக்கு காரணம் என்ன, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ எங்களுக்கு
இதுக்கான ஒரு விடை சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த குரங்கு சொன்னது, இந்த ஆடும் புலியும் அந்த ஒரு நதிக்கரை ஓரத்துக்கு போனாங்களே அந்த இடத்துல வந்து பக்கத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு கோவில் இருந்தது. அதுங்க ஒரு சிவன் கோவில் இருந்தது. அது பிரம்மானால் வந்து ஸ்தாபிதம் செய்யப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவிலில் பல காலங்களுக்கு முன்னாடி சுகாமா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் என்ன பண்ணார், அந்த கோவிலில் பல சேவைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை வந்து அடையணும், தன்னுணர்வு அடையணும் அப்படின்னு வந்து ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தோடு அவர் வந்து என்ன பண்ணார், இங்கே இந்த சேவைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பல காலங்கள் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தார். எப்படியாவது என்னைக்காவது நமக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடச்சிடாதா, தன்னுணர்வு அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு அவர் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த ஒரு ஏக்கத்தோடு அங்கே வந்து சேவை செய்துக்கிட்டு இருந்தார். அப்படி சேவை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த கோவிலுக்கு சில சாதுக்கள் ரிஷிகள் வந்தாங்க. அந்த சுகாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த ஒரு இடத்துக்கு உங்களை போன்ற சாதுக்கள் எல்லாம் வந்தது நான் செய்த பாக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் உங்களை மாதிரியான சாதுக்களை சந்தித்தது தான் நான் செய்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். உண்மையிலேயே வந்து பாகவதமே அதுதான் சொல்லுது. அதாவது சாது சங்கம் அப்படிங்கிறது வந்து லவமாத்திர சாது சங்கம். அந்த லவமாத்திர சாது சங்கம் கூட வந்து ஒரு சொர்க்கத்தை விட அது வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த அளவுக்கு சாதுக்களுடைய ஒரு சங்கம் உயர்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண முடியும், ஒருத்தரை இந்த சம்சார சாகரத்திலிருந்து வந்து என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சாது சங்கம் உயர்ந்தது. அதனால் அந்த சாதுக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட இந்த சுகாமா சேவை பண்ணதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் வந்துட்டு உணவு எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த சுகாமா அந்த சாதுக்கள்கிட்டலாம் ரொம்ப பணிவோடு வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள் வச்சார். நீங்கள் எல்லாம் வந்து உயர்ந்த சாதுக்களாக இருக்கிறீங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சாதுக்கள்லாம் சந்தோஷப்பட்டு, ஆத்ம ஞானத்தை அடையணுன்றதுக்காக நீ இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுற, இந்த அளவுக்கு பணிவாக நீ வந்து சேவையெல்லாம் பண்ணுறங்கிறதுனால உனக்கு நாங்கள் வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லில் என்ன பண்ணாங்க, பகவத்கீதையோடைய 2வது அத்தியாயத்தை அப்படியே அந்த கல்லில் வந்து எழுதினாங்க. பகவத்கீதையோடைய 2வது அத்தியாயத்தை முழுவதும் அந்த கல்லிலேயே வந்து எழுதினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சாதுக்கள் சொன்னாங்க, இந்த ஸ்லோகத்தை நீ என்ன பண்ணு, தினமும் நீ வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இரு, தானாகவே நீ வந்து என்னாவ, ஒரு நாள் அந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைவ, தன்னுணர்வை நீ அடைவ, பகவான் கிருஷ்ணரை பற்றின அந்த ஞானத்தை நீ அடைவ அப்படின்னு சொல்லி அவங்க அதை எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சுகாமா அவங்களுடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தீவிரமாக கடைப்பிடித்து தினமும் வந்து இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அப்படி பாராயணம் பண்ணி 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 ரொம்ப சீக்கிரமாக அவன் வந்து என்ன ஆகிட்டான், ஆத்ம ஞானத்தையும் தன்னுணர்வையும் அவன் வந்து அடைஞ்சான். ஸோ எப்போது அவன் வந்து பகவான் கிருஷ்ணரையே வந்து நேரடியாக வந்து தரிசனம் பண்ணிட்டானோ அதுக்கப்புறத்துலேருந்து அவனுக்கு பசி, தாகம், தூக்கம், கோபம் எல்லாமே வந்து போயிடுச்சு. பௌதிகமான எந்த ஒரு தாக்கமும் அவங்கிட்ட வந்து இல்லை. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த இடத்துக்கு யாரு கூட வந்தாலும் அவங்களுக்கும் வந்து என்ன ஆகுறதில்ல, இந்த பௌதிக தாக்கம் எதுவுமே இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த இடத்துல இந்த புலிக்கு கூட வந்து என்னாச்சு, அந்த ஆடை வந்து சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் போயிடுச்சு அப்படின்னு அந்த குரங்கு வந்து சொன்னது. அதை கேட்ட உடனே இமீடியட்டாக இந்த மித்திரவன் என்ன பண்ணால், அந்த ஆடு புலி 2-3 பேருமே சேர்ந்து அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்க போனாங்க. போய் அந்த பகவத்கீதையுடைய ஸ்லோகம் எழுதியிருக்கக்கூடிய அந்த கல்லையும் கண்டுபிடிச்சி அப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பகவத்கீதையுடைய ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதாவது மித்திரவன் வந்து படிக்கிறான், இவங்கெல்லாம் கேட்குறாங்க, இந்த ஆடும் புலியும் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த மித்திரவன் அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தான், தினமும் வந்து அவன்
இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயத்தை அவன் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். அப்படி அந்த பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணாதனால ரொம்ப சீக்கிரமாக இந்த மித்ரவன்கிறவனுக்குமே வந்துட்டு ஆத்ம ஞானம் கிடைச்சது, தன்னுணர்வு அடைஞ்சிட்டான். ஸோ இதனால் பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிறவனை கூட வந்து தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றுறது, ஆத்ம ஞானத்தை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பல பேர் வந்து பார்க்குறோம், பகவத்கீதை புக்கை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒன்றும் படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா படிக்கிறதுக்கு நேரம் இல்லைம்பாங்க, இல்லைனா இதை படித்து எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிம்பாங்க, இன்னும் இல்லைனா இதை படித்தா மட்டும் எங்களுக்கு என்ன புரிஞ்சிட போகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கதையில் வந்து பதில் இருக்குது. நமக்கு புரியுமோ புரியலையோ நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து அதை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைனா அட்லீஸ்ட்டு கேட்குறதுக்காவது வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். யாராவது ஒருத்தரை படிக்க சொல்லி கேட்கவாவது பண்ணணும். அதுக்கே எந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மித்ரவன் இந்த கதையை இந்த தேவசியாமாவுக்கு வந்து சொன்னான். அதிலிருந்து தான் நான் வந்து என்ன பண்ணேன், தினமும் இந்த பகவத்கீதையோடைய 2வது அத்தியாயத்தை நான் இங்கே பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தோட அமைதியோடு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அந்த தேவசியாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மித்ரவனுக்கு வந்து நன்றியை சொல்லி திரும்ப பண்டர்புரத்துக்கு வந்துட்டு அந்த தேவசியாமா தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பகவத்கீதையை வந்து தினமும் வந்து படிக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் பண்டர்புரத்துக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே வந்து இவன் வந்து சேவை செய்ய ஆரம்பித்தான். நல்லா அந்த பக்தர்களுக்கு எல்லாமே வந்து சேவை செய்து அந்த பகவத்கீதை பாராயணத்தின் மூலமாகவே சீக்கிரமாகவே அவனும் வந்து தன்னுணர்வை அடைந்து பகவான் கிருஷ்ணருடைய தரிசனத்தை அடைந்து அந்த உடலை விட்டுட்டு அவன் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரை வந்து அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை விஷ்ணு லக்ஷ்மிக்கு வந்து சொல்கிறார். ஸோ இந்த விதத்தில் யாரெல்லாம் பகவத்கீதையோட இந்த 2வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த தேவசியாமா மாதிரியே வந்து உன்னதமான ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அங்கே லக்ஷ்மிக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறார். ஸோ இந்த விதத்தில் பகவத்கீதையினுடைய ஒரு மகிமை என்ன அப்படிங்கிறத நாம் இந்த 2வது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து 3வது அத்தியாயத்துக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.